கூர்வாளின் சமூக வலைதள போர். நான் ஏன் ரணிலை ஆதரிக்கிறேன்? அஷ்ரப் அலி என்பவரின் முகநூல் பதிவு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் சகல இனங்களையும் சேர்ந்த இளம் சமூகத்தின் பெரும்பாலானவர்களின் தெரிவு அனுரகுமார திசாநாயக்க என்பது நான் அறியாத விடயமல்ல. அதே போல முஸ்லிம் சமூகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவினர் சஜித் ஆதரவாளர்களாகவும் இருக்கின்றனர். இந்த இரண்டு வகை ஆதரவாளர்களுமே எனது போலோவர்களாக இவ்வளவு காலமும் என் எழுத்துத்துறை செயற்பாட்டில் எனக்கு பக்க பலமாக இருந்தார்கள். ரணில் ஆதரவு நண்பர்கள் என் போலோவர் வட்டாரத்துக்குள் மிக சொற்பமாகவே இருக்கின்றார்கள். அந்த வகையில் நான் ரணில் ஆதரவாளனாக என்னை வெளிக்காட்டிக் கொள்வது எரியும் நெருப்பு கிடங்குக்குள் நானே வலிய போய் குதிப்பதை போன்றது என்பதை நான் அறிவேன். என் போலோவர்களின் கடுமையான விமர்சனங்கள் அதை எனக்கும் மற்றவர்களுக்கும் நன்றாக தெளிவுபடுத்தி கொண்டுள்ளது. ஆனாலும் ஒரு சில தரம் தாழ்ந்த விமர்சனங்களும் பதிவு செய்யப்படுகின்றன. அந்த அளவுக்கு தங்களை தாங்களே தரம் தாழ்த்தி கொள்ளும் நண்பர்களை காணும் போது வருத்தமாக இருக்கின்றது. ஆனால் அவர்களையெல்லாம் நான் மன்னித்து விட்டேன். அவர்களுக்கும் எல்லாம் வல்லல்லாஹ் நேர்வழியை காட்டுவானாக என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஜனநாயக கட்டமைப்பில் எந்த ஒரு மனிதருக்கும் தான் விரும்பும் கொள்கைக்கு ஆதரவாக செயற்பட, தான் விரும்பும் கட்சிக்கு ஆதரவாக எழுத, வாக்களிக்க உரிமை உள்ளது. நான் என் ஜனநாயக உரிமையின்படி என் மனதுக்குப்பட்ட சில விடயங்களின் அடிப்படையில் தான் ரணிலுக்கு ஆதரவாக செயற்படுகின்றேன். மற்றபடி யாருடைய காசுக்காகவும் என் எழுத்துக்களை நான் விற்கவில்லை. ஒவ்வொருவரின் செயற்பாடுகளுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். அதே போன்று நான் ரணிலை ஆதரிப்பதற்கும் சில காரணங்கள் உண்டு. முதலாவது, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் சிறையில் நீண்ட காலமாக அடைக்கப்பட்டிருந்த அப்பாவி இளைஞர்கள் கிட்டத்தட்ட 360 பேர் ரணில் ஜனாதிபதியாகி 4 மாதங்களுக்குள் விடுவிக்கப்பட்டார்கள். இரண்டாவது, கோட்டா ஆட்சியில் அமைச்சர்களை விடவும் அதிகாரம் பொருந்தியவராக வலம் வந்த ஞானசார தேரரின் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத சிபாரிசுகளை தைரியமாக தூக்கி குப்பையில் எரிந்ததுடன் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பகிரங்கமாக அறிக்கை விட்டவர். மூன்றாவது, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை காரணமாக கொண்டு கொழும்பில் மூடப்பட்டிருந்த பல பள்ளிவாசல்களை மீண்டும் திறக்க அனுமதி அளித்தவர். நான்காவது, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை சாட்டாக கொண்டு பாதுகாப்பு தரப்பினரால் அபகரிக்கப்பட்டு கிழக்கு மாகாண போலீஸ் புலனாய்வு தலைமையகமாக மாற்றப்பட இருந்த காத்தான்குடி தாருலதர் பள்ளிவாசலை விடுவித்தவர். குறிப்பு: மேற்கண்ட விடயங்களில் என்னுடைய பங்களிப்பு எவ்வாறானதாக இருந்தது என்பது என்னுடன் சேர்ந்து இயங்கியவர்களுக்கும் என் நெருங்கிய நண்பர்களுக்கும் தெரியும். ஐந்தாவது, இலங்கையில் ஹபாயா, ஹிஜாப் தடை செய்யப்படுவதற்கான சட்டமூலத்தை கைவிடச் செய்து முஸ்லிம் பெண்களின் கலாச்சார ஆடைக்கு இடமளித்தவர். ஆறாவது, முஸ்லிம் மாணவர்களுக்கு 3 வருடமாக வழங்கப்படாது இருந்த இஸ்லாமிய பாட புத்தகங்களை மீண்டும் வழங்க உத்தரவிட்டவர். ஏழாவது, குரானை தடை செய்வதற்கான முயற்சிகளை தவிடுபொடியாக்கி சுங்கத் திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த குரான் பிரதிகளை விடுவிக்க உத்தரவிட்டவர். எட்டாவது, மட்டக்களப்பில் அராபிய நன்கொடையாளர்களின் பல்லாயிரம் கோடி நிதியுதவியில் கட்டப்பட்ட பெட்டிக்கலோ கெம்பஸை மீண்டும் ஹிஸ்புல்லாஹ்விடம் கையளித்து அதனை திறந்து வைக்கவும் நேரில் விஜயம் செய்தவர். ஒன்பதாவது, கொரோனா காலத்தில் முஸ்லிம் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது போன்று இனியொரு காலத்தில் அவ்வாறான நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக பலவந்த ஜனாசா எரிப்பு தடை சட்ட வரைவை உருவாக்க உத்தரவிட்டு அதற்காக அமைச்சரவை அனுமதி பெறப்பட முக்கிய காரணியாக இருந்தவர். அத்துடன் ரணில் ஆட்சியில்தான் கொரோனா கால பலவந்த ஜனாசா எரிப்பு தொடர்பில் அரசாங்கம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரி நடந்த விடயம் தவறு என்றும் ஏற்றுக்கொண்டது. பத்தாவது, முஸ்லிம் திருமண விவாகரத்து சட்டத்தை பௌத்த பிக்குகள் மற்றும் சர்வதேச ஏகாதிபத்திய சக்திகளின் தேவைக்கேற்ப விஜயதாசம் கூறிய போது அதனை தடுத்து முஸ்லிம்களின் அபிலாசைகளை உள்ளடக்கியதாக அதனை மாற்றியமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டவர். இவ்வாறாக இன்னும் பல காரணங்களை கூறிக்கொண்டே போகலாம். அதன் காரணமாகத்தான் நான் என் சமூகத்தின் நன்றி கடனாக ரணிலுக்கு ஆதரவளிக்கின்றேன். மற்றபடி ரணிலோ வேறு யாருமோ எனக்கு ஒரு சதமும் தந்து எழுதச் சொல்லவும் இல்லை. நான் காசு வாங்கிக் கொண்டு எழுதுவதும் இல்லை. அவ்வாறு காசுக்காக நான் என் ஊடகத் தொழிலை விற்று பிழைத்தால் அடுத்த நிமிடமே அல்லாஹ்வின் சாபம் என் மீது இறங்கட்டும்.